ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவும் கூடவே நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து ஈவினிங் டைம் டீ காஃபி கூட எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு முறை ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம செய்ய போகிறோம். வாங்க செய்யறது எப்படின்னு பார்த்துக்குவோம். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, நம்ம வரமிளகு க்ரஷ் பண்ணி எடுத்தது தான். இதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டேன். இப்போ இதையே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த சால்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதி வர டைமில் அந்த டம்ளர் மெஷர்மெண்ட்டுக்கு டம்ளர் எடுத்துருக்கோம், அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திருக்கேன். நல்லா நைஸான அரிசி மாவு தான் சேர்த்திருக்கேன். நம்ம இடியப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற அரிசி மாவை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதையே நாம் நல்லா கலரி விட்டுடலாம். ஒவ்வொரு மாவுக்கும் தண்ணி பிடிக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு 1 டம்ளர் அரிசி மாவுனா 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருந்த கடாயிலேருந்து இந்த மாவெல்லாம் நல்லா உருண்டு ஒரு போல் மாதிரி வரும். அந்த டைமில் நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்திருக்கு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்க போகிறோம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு நான் அந்த கடாயிலே வச்சுருக்கிற மாவு இப்போ அதையே ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நமக்கு இது லைட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போது மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா சொரவி எடுத்திருக்கோம். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தி கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்து இப்போ நாம் இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம மாவு வேக வைக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சால்ட்டு சேர்த்திருந்தோம். அதனால் எனக்கு பத்தலை, இப்போ கொஞ்சம் சேர்த்திருக்கோம். இப்போது நம்ம அரிசி மாவு தானே இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். கையிலெல்லாம் நல்லா ஒட்டி பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக ஆயில் தடவி விட்டு நம்ம இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக சூடு இருக்கணும், ரொம்ப ஆற விட வேண்டாம். நம்ம கைக்கு பிடிக்கிற அளவுக்கு நமக்கு சூடு இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு மாவு கரெக்டாக நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது அங்கே ஓரமாக இருக்கட்டும். சப்பாத்திக்கு நம்ம சப்பாத்தி கல் இருக்கும் இல்லையா, அதையே சப்பாத்தி பலகை அதை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் தடவி விட்டுக்கோங்க. ஏன்னா மாவு அதிலுமே நம்ம அதில் வச்சு பரத்த போகிறோம். அப்போ ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை எடுத்துடலாம். இப்போ கை வச்சு இதே மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. திக்னஸ் நமக்கு ஒரே மாதிரி இருக்கணும். உங்களுக்கு சப்பாத்தி கல் வேண்டான்னா நீங்கள் கவுண்டர் டாப்பிலும் கூட நீங்கள் போட்டு ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக ஒரே திக்னஸில் தான் நான் பண்ணியிருக்கோம். ரவுண்டுக்கு ஒரே மாதிரி தான் வச்சுருக்கோம். இந்த சைடில் ஓரமெல்லாம் நல்லா லெவல் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. நம்ம இதையே கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த ஷேப்பில் வேணாலும் இதையே கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி தான் கட் பண்ண போகிறோம். கத்தியிலும் நமக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஆயில் தடவி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பெருசாகவும் நான் கட் பண்ணியிருக்கிற ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ சைடு ஓரமெல்லாம் நல்லா இப்படி லெவல் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் பெருசும் சின்னதாகவும் தான் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்க ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். அந்த டைமில் நம்ம இதையே இதுக்குள்ளே போட்டுடலாம். மாவு இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் இது நமக்கு கரெக்டாக வெந்து நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். இது போட்டதுக்கப்புறம் அப்போவே நீங்கள் நகர்த்தாமல் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நகர்த்தி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அகலமான பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் நகர்த்தி விட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா ஒரு லைட் எல்லோ கலர் ஆகிற டைமில் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகி ஒரு கோல்டன் கலர் ஆகும். நமக்கு கலர் நல்லா சேஞ்சு நமக்கு தெரியும். அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட முறுமுறு ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ இதையே வேறு பவுலுக்கு மாற்ற போகிறோம். மற்றபடி எல்லா மாவையுமே இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம்.
என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியானதும் ஹெல்த்தியானதும் க்ரியேட்டிவான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். இது நம்ம கட் பண்ணும்போது ஒரே பாருங்கள் திக்னஸ் இந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கணும். அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காமிக்கல, அதனால தான் இப்போ காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையே டச் பண்ணுங்கள். டச் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதே எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு நீங்கள் செஞ்சது இல்லை அப்படின்னா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக்கு இல்லைன்னா கமெண்ட் எல்லாம் பார்த்தா நான் ரொம்ப ஹாப்பியாவேன். அது பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு தட்டு நிறைய மொறுமொறு ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகியாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்கிறது. பாருங்கள், மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பி, உள்ளே லைட்டாக சாஃப்டாக இருக்கும். இது உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த சட்னி கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி டொமேட்டோ சாஸ் தான் எடுத்திருக்கேன். இது நல்ல காம்பினேஷனாக இருந்தது. ஈவினிங் டைமெல்லாம் நம்ம டீ காஃபி கூடயெல்லாம் வச்சு ஒரு தட்டில் போட்டு சாப்பிடும்போது வச்சதுமே அது காணாமல் போயிடும். எல்லாருக்குமே பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபி மாயிட்டு வரேன். டாட்டா, பாய்.